அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹாப்பியாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அன்பாக்சிங்கோட. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு 3 வருஷமாக வாங்கணுன்ட்டு ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி வாங்கியாச்சு. ஓடிஜி தான். ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே இதெல்லாம் ஒரு கனவு தான் இல்லையா? இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் வாங்கியாச்சு. நல்லா பெருசாகவே வாங்கியாச்சு. வாங்குறது தான் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. 60 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. அகாரோ பிராண்டோட தான். அகாரோ பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதனால தான் அகைன் இதிலே வாங்கினது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 60 லிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய ஓடிஜி தான். இதை எங்கே வைக்கலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ரேக் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் வரலை. நமக்கு தான் அவசரம் தாங்க. அதை புதுசு ஏதாவது வாங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சிடணும் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, அடுத்து வந்துட்டு பேக் பண்ணுறது, அடுத்து வந்து கிரில் பண்ணுறது, அடுத்து வந்துட்டு டைம் செட் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பிகினர்ஸ் கூட அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நானே பிகினர் தான். யோசிச்சுட்டே இருந்தேன் எங்கே வச்சு நம்ம வந்துட்டு பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அக்மல் போய் இந்த டீப்பாய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன். சரி வச்சு பார்த்துருவோம் அப்படின்ட்டு வச்சேன். கரெக்டாக செட் ஆச்சு. ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பேக்கிங் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செட் ஆஃப் 8 ஸ்கியூவர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பீஸ் இதில் வருது ஸ்கியூவர்ஸில். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அது கூடவே ரோட்டிசரி செட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல் சிக்கன் வந்து கிரில் பண்ணுறதுக்கான அந்த ராட், அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க ட்ரேவை கையில் நல்லா சூடுபடாமல் நீட்டாக எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரே ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கியூவர் ரேக் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்கியூவர் ரேக்காகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். கேக் ஏதாவது பேக் பண்ணிவிட்டு அதை ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இந்த மாதிரி ஒரு க்ரம் ட்ரே கொடுத்துருக்காங்க. நம்ம பேக் பண்ணுறப்பையோ இல்லை கிரில் பண்ணுறப்பையோ ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேயே வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்றைக்கி சாக்கோ சிப் பட்டர் குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே ஒரு பிகினர் தான், ஆனால் எனக்கே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவேன். நான் எந்த ஒரு ரெசிபி எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலுமே கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து எனக்கு தோன்றதை செய்வேன். அது அல்ஹம்துலில்லாஹ் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அன்றைக்குமே அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஸோ என் முகத்தை பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் இல்லையா? வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டேன். ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அதை பீட் பண்ணிட்டேன். மெஷரிங் கப் வந்து ஈரமாகிறதுக்குள்ளே மாவு வளர்ந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மைதா மாவில் தான் ரெடி பண்ணேன். இனி இன்ஷா அல்லாஹ் போக போக நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குக்கீஸாக இருக்கட்டும் இல்லை கேக், நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ வேறு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 2 முட்டை நம்ம சேர்த்தோம் இல்லையா? எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். ரொம்ப இனிப்பு வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு 3/4 கப் எடுத்துகிட்டு அதை வந்து அதில் சேர்த்துட்டேன். பட்டர் வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் நான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு அளந்து பார்த்தேன் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கப்பில் 3/4 கப் வந்துச்சு. பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ அதை வந்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் வந்துட்டு நம்ம கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் வரும். ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதை வந்துட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எனக்கு ஸ்டார்டிங்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்துருச்சு.
வந்துருச்சு. பிஸ்கெட்டோட மாவு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்து பிசைஞ்சேன். அப்பயுமே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அகைன் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்தேன். கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் வந்துருச்சு. அப்போவுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் செஞ்சுட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா நம்ம 1 கப் மாவு சேர்த்தோம் இல்லையா, அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் திரும்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி தான் இருக்குது. சாக்கோ சிப்ஸ் இவங்களை கடையிலேருந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு அதெல்லாம் மெல்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வேறு எனக்கு சேர்த்துட்டு, ஸோ பயத்தோடு செஞ்ச ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக பிஸ்கெட் மாதிரியே வந்துருச்சு. ஸோ இப்போ ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். வீட்டில் பட்டர் ஷீட் இருந்துச்சு. அதை கட் பண்ணி அந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டு நமக்கு பிஸ்கெட் மாதிரி ஷேப் நான் கையிலையே கொண்டு வந்துட்டேன். லைட்டாக அந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சாக்கோ சிப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மேலே எடுத்து 1-2 வச்சு விட்டேன். பேக் ஆகி வரப்போ அது அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. உண்மையிலே அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு லைட் எல்லோவில் அந்த சாக்கோ சிப் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த மாவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைனாக வச்சுருந்தேன். நல்லா பெரிய பேக்கிங் ட்ரே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாம் பேக் ஆகுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டேன். கொஞ்சம் மிடில் வச்சேன், ரொம்ப கீழே வைக்காமல் மிடில் வச்சுட்டு அதே தான் ஒரு 20 மினிட்ஸுக்கு 180 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த பேக் ஆகுறது அப்பர் ஹீட்டிங் டவுன் ஹீட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்க ஆப்ஷன் அப்பர் டவுன் ஹீட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹீட் மேலேயும் வர மாதிரி கீழேயும் வர மாதிரி அந்த ஆப்ஷனில் தான் நான் வச்சுருந்தேன். கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ்க்கு அப்பர் டவுன் ஹீட்டிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வச்சு விட்டுட்டு நின்று பார்த்துட்டே இருந்தேன் எப்படி பேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக உப்பி வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி எனக்கு, சொல்லவே முடியாது. ஏன்னா வீட்டில் நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணுறது இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணுறேன். ரொம்ப பயமாக கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அழகாக ஒரு பீப் சவுண்ட் மட்டும் வரும். வந்ததுமே பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுது. ஸோ நல்லா சூடாக இருந்துச்சு. பிஸ்கெட்ஸ் நமக்கு ஆறணும் இல்லையா, அந்த பேக்கிங் ஷீட்டை அப்படியே தூக்கி தனியாக வச்சுட்டேன், இதை ஆறட்டும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு பேக்கிங் ஷீட் இருந்துச்சு இதே அளவுக்கு, அதை வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த மாவு எல்லாத்தையுமே வச்சுட்டு சேம் அதே தான் 20 மினிட்ஸுக்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் ஆகுறதுக்காக வச்சு விட்டுட்டேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி ஆக்கிட்டு நம்ம அந்த தம் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பயம் இருக்கும் பாருங்களேன், எப்படி வந்திருக்கோன்னு. அதே போல் பயந்துட்டே தான் எடுத்து உடைச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். செம்ம ஹாப்பி. பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே காலையிலேயே ஃபுல்லாக காலியாகிருச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக பேக் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுமே கடையிலேருந்து வந்துட்டாங்க. ஏன்னா 8 மணிக்கு தான் செய்ய ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இவங்கள்ட்டையுமே கொடுத்தேன். இவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த ஓடிஜி நீங்கள் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நல்ல ஆஃபருமே போய்கிட்டு இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த பிஸ்கெட்டை பார்க்கவே எனக்கு பயங்கர ஹாப்பி. வாக்கிங் போயிட்டு வந்தது ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. ஆனால் பிஸ்கெட் செஞ்சதுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அப்படியே வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 10 மணிலேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அன்றைக்கி காலையில் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கழுவி வச்சுட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. செம்ம பசி. ஓட்ஸ் தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். கேரட் போட்டு நல்லா வெயிட் போட்டுட்டீங்க சிஸ்டர், வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாகவே நல்லாவே வெயிட் போட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு
ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா துவா செய்யுங்க. நிறைய தடவை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே விட்டுறது, இன்ஷால்லா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். வாக்கிங் போகிறீங்களே சிஸ்டர், வெயிட் குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. வாக்கிங் போனால் வெயிட் குறையும் இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபுட் கண்ட்ரோல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து நம்ம குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போயும் வைக்கிறது மாதிரி இல்லாமல் நல்லா வறுத்தரைச்ச மீன் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு எந்த மீனில் வேணாலுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது, நினச்சிட்டே இருந்த ரெசிபி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2-3 வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வதங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வைப்பேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அப்படியே விட்டாச்சு. சரி ஒரு தடவை வைப்போம், அப்படியே ரெசிபியும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 5-6 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு கல்லுப்பும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடணும். ஸோ ஜயான் குட்டி பார்த்திங்கன்னா அவங்க அத்தா கூட ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டார். அப்படியே கையோட அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதையுமே கையோட உரிச்சிடலாம் அப்படின்ட்டு. குழம்பு தாளிக்க சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். வதக்கிறதுக்கே ஒரு பெரிய வெங்காயம் போட்டேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. திரும்ப எனக்கு சின்ன வெங்காயம் அதுக்கும் உரிக்கிறதுக்கு பொறுமை இல்லை, அதனால தான் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு விட்டேன். ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு 4 பச்சை மிளகா அதெல்லாம் எடுத்துகிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட திருகின தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் பண்ண தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதை வந்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குறப்பே பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா கம கம கமன்னு வரும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஊலி மீனும் அது கூட சங்கரா மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். அமீன் வந்துட்டு தொழுதுட்டு என்கிட்ட ஜன்னலில் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவார். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்போ கலர் வந்துட்டு நமக்கு நல்லா வரும் குழம்பு. மிளகாய் தூளை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளி இருக்கு இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம எல்லாமே வதக்கிட்டோம் இல்லையா, ஒரு 2 கொதி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். குழம்பு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையோடு அப்படியே மீனுக்கும் மசாலா போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரமதான் ப்ரிப்ரேஷனில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் தான் இருந்துச்சு. அதை போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன், 2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் 65 மசாலாலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே இப்போ இதை தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. வேலையும் ஈஸியாக முடியுது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு மசாலா வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 2 கொதிலே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இது கூட உங்ககிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அன்றைக்கி மாங்காய் இல்லை, தீந்துருச்சு. மீனெல்லாம் போட்டுட்டு ஒரு 3-4 பச்சை மிளகாவையுமே
எல்லாமே அது கூட போட்டுட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெரட்டிட்டு மீனை போட்டு இந்த மாதிரி மசாலா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெரட்டிக்கணும். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லா பக்கமுமே நல்லா படுற மாதிரி. ஸோ அவ்வளோதான், மீனுக்கு மசாலா போட்டாச்சு. மீன் குழம்புமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா தான் நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். ஸோ மீன் குழம்பு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. சரி, மீனை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. பயங்கர வெயிலாக இருக்கு இங்கேயேவும், செம்ம வெயில். தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி காய வச்சு ஃபில்டரில் ஊற்றிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் வேலை செய்ய கொஞ்சம் தண்ணி குடிக்க இப்படியே தான் இருக்குது. இந்த டைம் வந்து வெயில் என்னமோ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா மழை வந்துட்டு இந்த தடவை ஜாஸ்தியாக இருந்துச்சு இல்லையா, அதனால் வெயிலும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மீன் பொரிக்கிறதுக்குமே 2 சட்டி வச்சுட்டேன். 2 வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு பொரிச்சிட்டு கிச்சனை விட்டு ஓடிடலாம். ஏன்னா மீன் பொரிக்கலாம் நின்றுட்டோம் அப்படின்னா பயங்கரமாக வேர்த்து ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிருது. ஸோ அவ்வளோதான், மீனுமே நல்லா சூப்பராக பொரிச்சாச்சு. சாப்பாடுமே பார்த்திங்கன்னா நான் மீன் பொரிச்சிட்டு இருந்தேன், இவங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களே இவங்களும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஓட்ஸ் தான் செஞ்சுருந்தோம் இல்லையா, ஓட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 மணிக்கெலாம் நல்லா பசி வந்துடும். எனக்குமே பயங்கர பசி தான். மீனை பொரிச்சிட்டு உட்காந்தோம் அப்படின்னா நிம்மதியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மீனை பொரிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானுமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அந்த வதக்கிறது மட்டும்தான் வேலை. வதக்கி தாளிச்சிட்டோம் அப்படின்னா குழம்புமே சீக்கிரமாக கொதி வந்துடும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு மீன் குழம்பு கூட சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தா அப்படி தான் சாப்பிடுவாங்க, அவங்கக்கிட்ட பழகுனது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பும் சின்ன வெங்காயமும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டுட்டு அக்மலுக்கு நெகம் வெட்டாமையே இருந்துச்சு. வந்து வெளியே உட்காந்து நானும் வாடா வாடான்னு கூப்பிட்டுட்ருக்கேன். ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். வீட்டில் இருக்கிறதுக்கு அதுக்கும் சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அழுக்காக்கிடுறான். சரி, ஃபஸ்ட்டு நெகத்தை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அமீன் பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பண்ண மாட்டான் அக்மல் அளவுக்கு, கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சுருவான். ஆனால் அக்மல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேட்டை தான். உட்காந்து நெகெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்புறமா மணி பிளான்ட்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருந்தேன். இப்போ மணி பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு பிளேஸ் மாற்றி வச்சதுக்கப்புறமா. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் அக்மலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு மாற்றுடான்ட்டு. அப்புறம் எப்பவும் போல் நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு கப் டீயை போட்டு குடிச்சிட்டு, இவங்க தான் டீ போடுவாங்க ஈவினிங்கும், டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வாக்கிங் கிளம்பியாச்சு. மெயினாக வெயிட் லாஸ் அப்படின்றத தாண்டி வாக்கிங் எதுக்காக போகிறேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தான். இவங்க தான் என்னைய சொல்கிறது, வாக்கிங் போ, வீட்டுக்குள்ளேயே இருக்காத, போயிட்டு வந்தனா தான் உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அமீனை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் வாக்கிங் போகிறதுக்கு. இப்போ இவங்க வந்து காலையில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவனை, சாயந்தரம் நான் மட்டும்தான் போகிறது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாக்கிங் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது போங்க. ரொம்ப ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவேன்னா அந்த டைம் யார்கிட்டையும் ஃபோன் கால் பேசுகிறதோ இல்லை எதுவுமே கிடையாது. அந்த 40 மினிட்ஸ் வந்து எனக்கானது மட்டும்தான். அந்த லேக் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வாக்கிங் வந்து லேக்குக்கு தான் போகணுன்னு நான் சொல்லலை. நம்மளை சுற்றி எந்த இடம் அழகாக இருக்கோ இல்லை எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் போனோன்னா போதும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா காட்டு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, அதையுமே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். எனக்கு பர்சனலி ரொம்ப சந்தோஷத்தை தர்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் வாக்கிங் போயிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபேமிலியாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருவேன். என்னை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எனக்கு லேக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ கொஞ்சமாக குறைஞ்சி 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஜயான் குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் 20 to 25 மினிட்ஸில் நானும் இவங்களும் ஃபுல் ரவுண்ட் அடிச்சிருவோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். லேக் ஜாக்கிங் போகிறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ளூடூத் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு காதில் மாட்டிடுவேன். எனக்கு பிடிச்ச ஏதாவது பாட்டு இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்டுட்டு
ஃபுல் ரவுண்ட் அடிச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு ரவுண்டு அடிக்கிறதே தெரியாது. வீட்டுக்கு வந்தால் எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே வந்துட்டு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். நான் இப்போ ரீசெண்டாக இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது. அடுத்தடுத்து என்னால் ஒர்க் பண்ணவுமே முடியுது. இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட வேலைகளை கரெக்டாக செய்யணும். நம்மளோட டென்ஷனை பிள்ளைங்கள்ட்டையோ ஃபேமிலிகிட்டையோ காமிக்கக்கூடாது. அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். கொஞ்சம் நம்மளை மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக ஆக்கிக்கணும். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே தோசை மாவு இருந்துச்சு. அதில் வந்துட்டு ராகி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக புதினா சட்னி போட்டு வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு 7 மணிக்கெலாம் எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மஹ்ரிப் தொழுக அப்படின்னா 6:30க்கு தொழுகிறது. தொழுதுட்டு ஓதி முடித்தேன் அப்படின்னா எனக்கு பயங்கரமாக பசி எடுத்துரும். ஸோ நான் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்றது. இப்போ ரீசெண்டாக என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அன்னைக்கு டின்னருக்கு ராகி தோசை எப்பவும் போல் தான். இட்லி தோசை மாவில் ராகி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிடணும். அது கூடவே மதியம் வச்ச மீன் குழம்பு புதினா சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.